இல்ல சங்கத்துடைய விலை முழுக்க முழுக்க சர்வதேசனுடைய விலையை பொறுத்தாலும் இந்தியாவில் தங்கம் வந்து விற்பனை செய்யப்படுது அந்த விலையில் தான். அதனால் வந்துட்டு இந்தியாவில் நிறைய வாங்குறதுனால விலை ஏறிடும், இல்லை வாங்காது விட்டதுனால விலை குறைஞ்சிடும், அறவே இல்லவே இல்லை. இது முழுக்க முழுக்க சர்வதேச சந்தையினுடைய விலை நிறுவனங்கள் தான். அதனால் அதில் வந்து எந்த பயமும் இல்லை. ஆனால் ஒரு பயம் நிச்சயமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாரும் கடைபிடித்தால் இந்தியாவில் தங்கம் நம்மளுக்கு தேவையான அளவு கிடைப்பதற்கு சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் நாங்கள் நினைக்கும் போது தங்கம் கிடைக்காது, தங்கம் கொடுத்தோன்னா டிமாண்டாக அதிகமான காசை கொடுத்து பிரீமியமில் காசை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். முழுவதுமாக தங்கம் வாங்குவதை நிறுத்துவதும் தங்கம் தயாரிப்பதை நிறுத்துவதும், அதனால் இதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். அதாவது வெறும் தங்கம் வாங்கிறது விற்கிறது மட்டும் இல்லை, இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள். இப்போ என்னுடைய நிறுவனத்தில் ஒரு 500 பேரோ 1000 பேரோ ஒர்க் பண்ணான்னு வைங்க. என்னுடைய வருமானம் குறைந்தால் நான் என்ன பண்ணுவேன், உடனே லே ஆஃப் பண்ணுவேன். என்னுடைய ஆட்கள் வந்து 20% 30% ஆட்குறைப்பு செய்வோம். ஸோ அப்படி செய்து நான் அவ்வளோ பேருடைய வேலை போவோம். அவங்களுடைய வேலை போச்சுன்னா அவங்க வேற எந்த வேலைக்கு போக முடியும்? அவங்க சார்ந்து இருக்கவங்களோட பொருளாதார நிலைமையும் ஆமாம், நிச்சயமாக பாதிக்கும். இதை வந்து சில காலங்களுக்கு தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் என்பது வந்து சொல்ல முடியாது. இது அரசுடைய வேண்டுகோள், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து 100% கடைப்பிடிச்சு தான் தீர்ந்தவங்கன்னா அது மக்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது, மக்களுடைய தேவையை பொறுத்து இருக்குது. ஏனென்றால் தங்கம் நம்முடைய கலாச்சாரத்தை ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பொருள், நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உலோகம். அந்த உலோகம் வந்து மதிப்பிழக்கவே முடியாது. முழுக்க முழுக்க நான் வந்துட்டு அதை நம்பி இருக்குன்னு கூட சொல்லலாம்.